இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 121 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகம் முழுவதும் 16 திருக்கோவில்களில் 24 புதிய திட்ட பணிகள் மற்றும் ஒரு உதவி ஆணையர் அலுவலக கட்டிடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை சார்பில் 121 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 16 திருக்கோவில்களில் 24 புதிய திட்ட பணிகள் மற்றும் ஒரு உதவி ஆணையர் அலுவலக கட்டிடத்திற்கு முதலமைச்சர் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். மேலும் 50 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவில் 7 திருக்கோவில்களில் 15 முடிவுற்ற திட்ட பணிகளையும் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மதிப்பீட்டில் ஒட்டன்சத்து கள்ளழகர் திருக்கோயிலில் கோட்டை சுவரை புனரமைக்கும் பணி ரூபாய் 1.51 கோடி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் சேலம் மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட காடையாம்பட்டி சார்பதிவாளர் அலுவலகம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட பாகலூர் சார்பதிவாளர் அலுவலகம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தலைமை செயலர் மற்றும் மதிப்பிற்குரிய கூடுதல் தலைமை செயலாளர் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அவர்களுக்கும் பதிவுத்துறையின் சார்பாக பணிவான கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூர் ஆகிய இடங்களில் பொதுமக்கள் நலனுக்காக புதிதாக